ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ரகசியம் தொடர்ச்சி. ஆரோக்கியத்திற்கான ரகசியம். முனைவர் ஜான் ஹாக்லின், குவாண்டம் இயற்பியலாளர் மற்றும் பொதுநல திட்ட வல்லுனர். உண்மையில் நமது உடல் நமது எண்ணங்களால் உருவான ஒன்றுதான். நமது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நமது உடலின் பௌதீக தன்மையையும் அதன் அமைப்பையும் இயக்கத்தையும் எவ்வளவு தூரம் உண்மையில் தீர்மானிக்கிறது என்பதை மருத்துவ அறிவியலில் இப்போது நாம் புரிந்து கொள்ள துவங்கியுள்ளோம். டாக்டர் ஜான் டிமார்டினி, பிணி நீக்க கலையில் பிளாஸ்போ விளைவு என்று ஒன்று இருக்கிறது. பிளாசிபோ என்பது நமது உடலில் எந்தவிதமான விளைவையோ அல்லது தாக்கத்தையோ ஏற்படுத்தாது என்று கருதப்படும் சர்க்கரை மாத்திரை போன்ற ஒரு மாத்திரை. நோயாளியிடம் இது மற்ற மாத்திரைகளைப் போல பலனளிக்கவில்லை வல்ல ஒரு மாத்திரை என்று தெரிவிக்கப்படும் சமயங்களில் அந்நோயை குணமாக்க வடிவமைக்கப்பட்டிருக்கும் மாத்திரைகள் உண்டாக்கும் அதே விளைவை இந்த பிளாசிபோ மாத்திரைகள் ஏற்படுத்துவதை கண்டிருக்கிறோம். குணமாக்கும் கலையில் மிக அதிகமான பங்கை வகிப்பது மனித மனமே என்று கண்டறியப்பட்டுள்ளது. சமயங்களில் அது மருந்துகளை விட மேலாக வேலை செய்கிறது. ரகசியத்தினுடைய பரிணாமத்தின் பிரம்மாண்டம் குறித்து நீங்கள் உணர துவங்குவதால் உடல் ஆரோக்கியம் உட்பட மனித குலத்தின் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளின் பின்னால் உள்ள உண்மைகளை தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள துவங்குவீர்கள். பிளாசிபோ விளைவு அப்படிப்பட்ட சக்தி மிக்க புலன்களால் புரிந்து கொள்ள முடியாத செயல்பாடுகளில் ஒன்று. அந்த பிளாசிபோ மாத்திரை வியாதியை குணப்படுத்தும் என்று நோயாளி நினைத்து உண்மையாகவே நம்பினால் அவர்கள் நம்புவதை பெறுவர். வியாதி குணமாகும். டாக்டர் ஜான் டிமார்டினி, ஒரு நோயாளி ஒரு குறிப்பிட்ட நோயால் அவதிப்படுகிறார். அவருக்கு முன் இரு வழிகள் உள்ளன. ஒன்று வழக்கமான மருந்துகளை உபயோகிப்பது, மற்றொன்று அவரது மனதில் எது அந்த நோயை உருவாக்கியுள்ளது என்பதை கண்டறியும் மாற்று மருத்துவம். நோயாளி மிக மோசமாக சாவை எட்டி பார்க்கும் நிலையில் இருந்தால் செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான முடிவு மருந்துகளை உபயோகிப்பதுதான் என்பது வெளிப்படை. அதோடு கூடவே மனதை பற்றிய ஆய்வையும் அவர்கள் மேற்கொள்ளலாம். அதனால் நீங்கள் மருந்துகளை ஒதுக்கி தள்ள வேண்டியதில்லை. எல்லா விதமான குணமாக்கும் வழிமுறைகளுக்கும் இங்கே இடம் இருக்கிறது. மருந்துகளோடு சேர்ந்து மனதின் மூலமாக குணமாக்குதலும் இணைந்து இசைவுடன் வேலை செய்ய முடியும். வலி இருக்கும் பட்சத்தில் மருந்துகளை உபயோகிப்பது அந்த வலியை குறைக்கும். அது நோயாளி தனது உடல் ஆரோக்கியத்தின் மீது மிகுந்த ஆற்றலோடு கவனம் செலுத்த அனுமதிக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை சுற்றி வெளியே என நிகழ்ந்தாலும் கச்சிதமான உடல் ஆரோக்கியம் குறித்த சிந்தனையை அவர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுக்குள்ளாகவே செய்து கொள்ளலாம். லிசா நிக்கோல்ஸ், பிரபஞ்சம் அபரிமிதத்தின் ஒப்பற்ற வடிவம். நீங்கள் திறந்த மனதுடன் பிரபஞ்சத்தின் அபரிமித உணர்வை அணுக முடிந்தால் மகிழ்ச்சி, பேரானந்தம் மற்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்க காத்திருக்கும் சிறந்த உடல் ஆரோக்கியம், நல்ல செல்வ செழிப்பு, நல்ல குணநலம் ஆகிய பிற சிறந்த விஷயங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் எதிர்மறை எண்ணங்களால் நீங்கள் உங்களை பூட்டி வைத்து கொண்டால் நீங்கள் அசௌகரியத்தை உணர்வீர்கள், வேதனையை உணர்வீர்கள், வலியை உணர்வீர்கள். ஒவ்வொரு நாளையும் கடத்துவது பெரும் பாடாக இருப்பதாக உணர்வீர்கள். டாக்டர் பென் ஜான்சன், மருத்துவர், நூலாசிரியர் மற்றும் உயிர் சக்தி மருத்துவத்தில் முன்னோடி. நம்முடைய ஆயிரக்கணக்கான வியாதிகளும் விதவிதமான நோய் நிர்ணய முறைகளும் உள்ளன. சிக்கலே அங்குதான் எழுகிறது. வியாதிகள் அனைத்தும் ஒரே ஒரு காரணத்தால் தான் ஏற்படுகின்றன. அதுதான் மன இறுக்கம். மன இறுக்கம் அதிகரிக்கும் போது நம் உடலில் இருக்கும் பல்வேறு இணைப்பியக்க சங்கிலிகளின் கண்ணிகளில் ஏதேனும் ஒன்று தெறித்து விடுகிறது. எல்லா மன இறுக்கங்களும் ஒரே ஓர் எதிர்மறை எண்ணத்திலிருந்து தான் உண்டாகின்றன. சரியாக சோதிக்கப்படாமல் நம்மிடமிருந்து வெளியேறிவிடும் அந்த ஓர் அவநம்பிக்கையான எண்ணத்திலிருந்து அது துவங்குகிறது. பிறகு அதே போன்ற அதிகமான எண்ணங்கள் படையெடுக்கின்றன. மன இறுக்கம் ஏற்படும் வரை இந்த எண்ண பெருக்கம் தொடர்கிறது. விளைவு மன உளைச்சலாக இருந்தாலும் அதன் காரணகர்த்தா ஒரு சிறு எதிர்மறை எண்ணம்தான். ஆனால் நீங்கள் எதை உருவாக்கி இருந்தாலும் உங்களால் அதை மாற்ற முடியும். அதற்கு தேவையெல்லாம் முதலில் ஒரு நேர்மறையான எண்ணம்தான். அதை தொடர்ந்து மற்றொரு நேர்மறையான எண்ணம். டாக்டர் ஜான் டிமார்டினி, நாம் ஏற்றத்தாழ்வான கண்ணோட்டம் கொண்டிருப்பதையோ, நாம் அன்புடனும் நன்றியுடனும் இல்லை என்பதையோ
நாம் அறிந்து கொள்ள உதவ நமக்கு தகவல் அளிக்கும் விதமாகவே நோயை நமது உடற்கூறு உருவாக்குகிறது. அதனால் அதை அறிவிக்கும் விதமாக நம் உடல் நமக்கு அனுப்பும் சமிக்ஞைகளையும் அறிகுறிகளையும் கண்டு கலங்க தேவையில்லை. நம்முடைய வாழ்வில் இடம்பெற்றுள்ள எதிர்மறைகள் அனைத்தையும் அவை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அன்பும் நன்றியுணர்வும் கரைத்துவிடும் என்று டாக்டர் டிமார்டினி கூறுகிறார். அன்பும் நன்றியுணர்வும் மலைகளை இடம்பெற செய்ய வல்லது, கடல்களை பிரிக்க வல்லது, அற்புதங்களை படைக்க வல்லது, அது வியாதிகளை கரைக்கவும் வல்லது. மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித். அடிக்கடி இக்கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன் உடலென்னும் கோவிலில் ஒரு வியாதியை தருவித்துக் கொண்டு இருப்பானேயானால், அல்லது அவனுடைய வாழ்வில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை உண்டாக்கி கொண்டிருப்பானேயானால், சரியான சிந்தனையின் சக்தி கொண்டு அதை முறியடித்து விட முடியுமா? அதற்கான பதில் ஆமாம், கண்டிப்பாக முடியும். சிரிப்பு ஒரு அருமருந்து. கேதி குட்மேன். ஒரு சொந்த கதை. எனக்கு மார்பு புற்றுநோய் இருக்கிறது என்று மருத்துவர்கள் கண்டறிந்தனர். நான் இதயபூர்வமாக என்னுடைய வலுவான நம்பிக்கையின் உறுதுணையுடன் அது ஏற்கனவே குணமாக்கப்பட்டு விட்டதாக நம்பினேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னை குணப்படுத்தி அமைக்க நன்றி என்று கூறுவேன். இதை தொடர்ந்து நிறுத்தாமல் கூறிக்கொண்டே இருப்பேன். நான் குணமாக்கப்பட்டு விட்டதாக மனப்பூர்வமாக நம்பினேன். என் உடலில் ஒருபோதும் புற்றுநோய் இருந்திருக்கவில்லை என்பது போல என்னை நோக்கினேன். நான் என்னை குணப்படுத்த செய்து கொண்ட முறையில் ஒன்று, வேடிக்கையான நகைச்சுவையான திரைப்படங்களை பார்த்தது. நான் நிறுத்தாமல் சிரித்து கொண்டே இருந்தேன். நமது உடலில் மன இறுக்கத்தை உண்டாக்காமல் பார்த்து கொள்வது அவசியம். ஏனெனில் ஒரு நோயை குணப்படுத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய மோசமான விஷயங்களில் ஒன்று மன இறுக்கத்தை தோற்றுவித்துக் கொள்வதுதான். எனக்கு நோய் இருப்பதை கண்டுபிடித்து சுமார் 3 மாதங்களில் நான் முழு குணம் அடைந்தேன். அது கதிர்வீச்சு அல்லது வேதி சிகிச்சை போன்ற எதுவும் மேற்கொள்ளப்படாமலேயே நடந்தது. இந்த அழகான உத்வேக மூட்டும் கேதி குட்மேனின் கதை 3 பிரம்மாண்டமான சக்திகளின் செயல்பாடுகளை எடுத்துரைக்கிறது. நன்றி உணர்தலின் குணமாக்கும் சக்தி, நம்பிக்கையின் பெறுதல் சக்தி, நம்முடைய உடலில் உள்ள நோய்களை கரைக்கக்கூடிய சிரிப்பு மற்றும் மகிழ் உணர்வின் சக்தி. கேதி குட்மேன் நார்மன் கசின்ஸ் என்பவருடைய கதைகளை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் சிரிப்பையும் தனது நோய் குணமாக்குதலின் ஒரு பகுதியாக சேர்த்து கொண்டிருந்தார். குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் நார்மன் கசின்ஸுக்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சில மாதங்களே அவர் வாழ்வார் என்று மருத்துவர்கள் அவருக்கு கெடு வைத்தனர். 3 மாதங்களுக்கு அவர் செய்ததெல்லாம் ஒன்றுதான். நகைச்சுவை படங்களை பார்த்து வயிறு குலுங்க சிரித்து கொண்டே இருந்தார். அந்த 3 மாதத்தில் அந்த வியாதி சொல்லாமல் கொள்ளாமல் விடைபெற்று போய்விட்டது. மருத்துவர்கள் அவர் குணமானதை அதிசயம் என்று வர்ணித்தனர். சிரித்து சிரித்து நார்மன் கசின்ஸ் எல்லா எதிர்மறை விஷயங்களையும் தனது உடம்பிலிருந்து வெளியேற்றினார். வியாதியும் வெளியேறிவிட்டது. நகைச்சுவை உண்மையிலேயே ஒரு அருமருந்து தான். டாக்டர் பென் ஜான்சன். நாம் எல்லோரும் சுய பிணிநீக்கம் என்னும் அடிப்படை திட்டத்தோடு தான் பிறந்துள்ளோம். உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அது தானாகவே சரியாகி விடுகிறது. உங்களுக்கு ஒரு நுண்ணுயிரி தாக்குதல் ஏற்படும் போது உடலின் நோய் தடுப்பு அமைப்பு அந்த நுண்ணுயிரியை அழித்து நோயை குணமாக்குகிறது. நோய் தடுப்பு அமைப்பின் நோக்கமே குணமாக்குதல்தான். பாப் பிராக்டர். ஆரோக்கியமான உணர்வு பூர்வமான நிலையில் இருக்கும் ஓர் உடலில் வியாதியால் குடியிருக்க முடியாது. உங்களது உடல் ஒவ்வொரு நொடியிலும் லட்சக்கணக்கான உயிரணுக்களை களைந்து கொண்டிருக்கிறது. அதே போல லட்சக்கணக்கான உயிரணுக்களை உற்பத்தி செய்து கொண்டும் இருக்கிறது. முனைவர் ஜான் ஹாக்கலின். உண்மையில் நமது உடலின் பகுதிகள் ஒவ்வொன்றும் தினமும் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. சில பகுதிகள் ஓரிரு மாதங்களை எடுத்துக்கொள்கின்றன. வேறு சில பகுதிகள் ஒரு சில வருடங்களை எடுத்துக்கொள்கின்றன. ஒரு சில வருடங்களில் நாம் ஒவ்வொருவரும் புத்தம் புதிய பௌதீக உடல் ஒன்றை கொண்டிருக்கிறோம். அறிவியல் நிரூபித்துள்ளபடி
ஒரு சில வருடங்களுக்குள் நமது மொத்த உடல் முற்றிலும் மாற்றி அமைக்கப்படுகிறது என்றால், சீர்கேடும் வியாதியும் எப்படி தொடர்ந்து வருடக்கணக்காக நம் உடலில் வாசம் புரிய முடியும்? நமது எண்ணத்தாலும் நோயை கண்டுகொண்டு அதன் மீது நாம் காட்டும் அக்கறையாலுமே அது நமது உடலில் தங்கியிருக்கிறது. கச்சிதமான எண்ணங்களை எண்ணுங்கள். முழுமை குறித்த எண்ணங்களை எண்ணுங்கள். இசைவான எண்ணங்களை கொண்டிருக்கும் ஒரு உடலில் வியாதி தங்கியிருக்காது. நீங்கள் முழுமையை பேணப் போவதால் நீங்கள் உங்களை நோக்கி அதை கவர வேண்டும். வியாதி, வறுமை மற்றும் மகிழ்ச்சியின்மை உட்பட மனிதகுலத்தின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் முழுமையற்ற எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்களை எண்ணும்போது நாம் நமக்கே உரித்தான பாரம்பரியத்திலிருந்து நம்மை வெட்டி கொள்கிறோம். நான் எப்போதும் முழுமையான எண்ணங்களையே சிந்திக்கிறேன். நான் எதிலுமே முழுமையே பார்க்கிறேன். நான் முழுமையின் மொத்த வடிவம் என்று ஒருமித்த நோக்குடன் பிரகடனம் செய்யுங்கள். நான் என் உடலில் இருந்து விரைப்பு தன்மையையும் வளைந்து கொடுக்காத தன்மையையும் வெளியேற்றி விட்டேன். என் உடலை நான் எளிதில் வளையக்கூடிய ஒன்றாகவும் குழந்தையின் உடலை போல கச்சிதமான ஒன்றாகவும் கற்பனை செய்து அதில் முழு கவனம் செலுத்தினேன். என் உடலில் இருந்த விரைப்பு தன்மையும் மூட்டு வலிகளும் மாயமாய் மறைந்து விட்டன. இதை நான் உண்மையிலேயே இரவோடு இரவாக செய்து முடித்தேன். வயதாதல் குறித்த நம்பிக்கை நம் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. குறுகிய காலத்திற்குள்ளாகவே நாம் புதிய உடலை கொண்டிருக்கிறோம் என்று அறிவியல் விளக்குகிறது. வயதாதல் என்பது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட, நம்மை சுருக்கி கொள்ளும் எண்ணம். அத்தகைய எண்ணங்களை உங்கள் மனதில் இருந்து அப்புறப்படுத்துங்கள். நீங்கள் எத்தனை பிறந்த நாட்களை கொண்டாடியிருந்த போதிலும் உங்கள் உடல் ஓரிரு மாதங்கள் ஆன ஒன்றுதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் உங்களுடைய அடுத்த பிறந்த நாளை முதலாவது பிறந்த நாளாக கொண்டாடக்கூடாது? நீங்கள் வயதாதலை உங்களை நோக்கி கவர்ந்தெழுக்க விரும்பாதவரை 60 மெழுகுவர்த்திகளை கொண்டு அலங்கரித்து உங்களது கேக்கை வெட்டாதீர்கள். துரதிருஷ்டவசமாக மேற்கத்திய சமுதாயம் வயது குறித்து அதீத கவனம் செலுத்துகிறது. ஆனால் உண்மையில் வயது என்ற ஒன்று கிடையாது. முழுமையான ஆரோக்கியமான நிலை, கச்சிதமான உடல், கச்சிதமான எடை, மாறாத இளமை ஆகியவற்றை நீங்கள் உங்கள் சிந்தனை மூலம் அடையலாம். அதை தொடர்ச்சியான முழுமை குறித்த எண்ணங்களை சிந்தித்து கொண்டே இருப்பதன் மூலம் எட்டலாம். பாப் பிராக்டர், உங்களுக்கு ஒரு நோய் இருந்து நீங்கள் அதில் கவனம் செலுத்தி அதை பற்றி பிறரிடம் பேசிக் கொண்டிருப்பதன் மூலம் மேலும் அதிகமாக அவ்வியாதியின் அணுக்களை உற்பத்தி செய்கிறீர்கள். நீங்கள் முழுமையான ஆரோக்கியமான உடலில் வசிப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். வியாதிகளை மருத்துவம் கவனித்துக் கொள்ளட்டும். ஏதாவது ஒரு வியாதி வந்துவிட்டால் மக்கள் பெரும்பாலும் செய்கிற காரியம் அதை பற்றியே எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பதுதான். அதற்கு காரணம் அதை பற்றியே அவர்கள் எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். அதனால் அவர்கள் அதற்கு வார்த்தை வடிவம் கொடுக்கின்றனர். நீங்கள் சிறிது நலமற்று இருந்தால் அதை பற்றி பேசவே பேசாதீர்கள். அது உங்களுக்கு இன்னும் அதிகமாக வர வேண்டும் என்றால் மட்டுமே பேசுங்கள். அதற்கு பொறுப்பு உங்களது எண்ணங்கள் தான் என்பதை உணர்ந்து கொண்டு, நான் பிரமாதமாக இருப்பதாக உணர்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு தடவை கூறிக்கொள்ளுங்கள். அதை மனதார உணருங்கள். உங்களது மனநிலை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லாத போது யாராவது ஒருவர் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், மகிழ்வான மனநிலையை உண்டாக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் சிந்திக்க உங்களுக்கு நினைவுபடுத்தியமைக்காக அவருக்கு நன்றி கூறுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை மட்டும் பேசுங்கள். உங்களால் ஜலதோஷத்தையோ வேறு வியாதிகளையோ பிடித்து கொள்ள முடியாது, நீங்கள் அப்படி நினைத்து கொள்ளாத வரை. அப்படி நினைத்தால் அதற்கு நீங்கள் உங்கள் எண்ணத்தின் மூலம் வரவேற்பு விழா நடத்துகிறீர்கள் என்று பொருள். மக்கள் தங்களுடைய வியாதிகளை பற்றி பேசும்போது கேட்டுக்கொண்டு இருப்பதன் மூலமும் வியாதியை வரவேற்கலாம். அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களது கவனம் முழுவதும், எண்ணம் முழுவதும் அந்த வியாதியின் மீதே இருக்கிறது. ஏதாவது ஒன்றின் மீது நமது எண்ணத்தை குவிக்கும் போது நாம் அதற்கு விண்ணப்பிக்கிறோம். அதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதில்லை, மாறாக அவர்களுடைய வியாதிக்கு ஆற்றல் சேர்க்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே அவருக்கு உதவி செய்ய நினைத்தால், உங்களால் முடிந்தால் உரையாடலை மாற்றி நல்ல விஷயங்களை பற்றி பேசுங்கள். அப்படி முடியாவிட்டால் அந்த இடத்தை காலி செய்து விடுங்கள். அப்படி வெளியேறும்போது அந்த நபர் நலமாக இருப்பது போன்ற காட்சியை
உங்கள் எண்ணத்தில் தோற்றுவித்து மனப்பூர்வமாக உணர்ந்து அதை பிரபஞ்சத்திடம் அனுப்பிவிடுங்கள். லிசா நிக்கோல்ஸ். ஒரே வியாதியால் பீடிக்கப்பட்ட 2 நபர்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதில் ஒருவர் மகிழ்ச்சி குறித்து கவனம் செலுத்த முடிவு செய்கிறார். அவர் நம்பிக்கையையும் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தையும் தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியோடும் நன்றியுணர்வோடும் இருக்க வேண்டியதற்கான அனைத்து காரணங்கள் மீதும் கவனம் செலுத்துகிறார். மற்றொருவர் வியாதி, வலி, சுய பச்சாத்தாபம் ஆகியவற்றில் முழு கவனத்தையும் செலுத்துகிறார். டாப்டாயில் தங்களுடைய நலமின்மையின் அறிகுறியிலும் எது தவறாக போய்விட்டது என்ற ஆராய்ச்சியிலும் முழு கவனத்தையும் செலுத்தும் போது அவர்கள் அது என்றென்றும் நீடித்திருக்க வழி செய்கின்றனர். நலமின்மையிலிருந்து நலமாயிருத்தல் நோக்கி தங்களது கவனத்தை மாற்றாத வரை குணமாதல் நடைபெறாது. ஏனெனில் அதுதான் ஈர்ப்பு விதி. ஒவ்வொரு வெறுப்புணர்வு எண்ணமும் நமது உடலில் நாம் விதைத்து கொள்ளும் மோசமான விஷயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஃப்ரெண்டிஸ் மல்ஃபோர்ட். முனைவர் ஜான் ஹாக்லிங். சந்தோஷமான எண்ணங்கள் மகிழ்ச்சியான உயிர் வேதியியலுக்கு இட்டுச் செல்லும். உவகை பொங்கும். ஆரோக்கியம் கொப்பளிக்கும் ஒரு உடலுக்கு வழி வகுக்கும். எதிர்மறை எண்ணங்களும் மன இறுக்கமும் நமது உடலை மிக மோசமாக சீர்கேடு அடைய வைப்பதாகவும் நமது மூளையின் இயக்கத்தை பாதிப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் நமது எண்ணங்கள் தொடர்ந்து நமது உடலை மறுதொகுப்பு செய்து கொண்டிருக்கின்றன, மறு சீரமைப்பில் ஈடுபட்டுள்ளன, மறு உருவாக்கத்தில் குதித்துள்ளன. உங்களது உடலில் இதுவரை எதை தருவித்து வைத்திருக்கிறீர்களோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதை கண்டிப்பாக மாற்றிவிடலாம். உள்ளும் புறமும் முதலில் மகிழ்ச்சியான எண்ணங்களை சிந்தியுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க துவங்குங்கள். மகிழ்ச்சி என்பது உணர்வு பூர்வமான ஒரு நிலை. உங்களது விரல் நுனி மகிழ்ச்சியாக இருத்தல் என்ற பொத்தானை அழுத்தட்டும். உங்களை சுற்றி என்ன வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும். நீங்கள் அந்த பொத்தானிலிருந்து உங்களது விரலை எடுக்கவே எடுக்காதீர்கள். டாக்டர் பென் ஜான்சன். மன இறுக்கத்தை உங்களது உடலிலிருந்து வெளியேற்றி விடுங்கள். பின் உங்களது உடல் எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதோ அதை செய்யும். சுயமாக குணப்படுத்திக் கொள்வதுதான் அது. வியாதியை ஒழித்து கட்ட நீங்கள் போராட வேண்டியதில்லை. எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றும் எளிய செயலின் மூலம் நீங்கள் உங்களது இயல்பான ஆரோக்கிய உடல்நிலை உங்களுள் தழைக்க வழி செய்யலாம். உங்கள் உடல் தானாகவே தன்னை குணப்படுத்திக் கொள்ளும். மைக்கேல் பெர்னார்ட் பேக்வித். சிறுநீரகங்கள் மீண்டும் முளைவிட்டுள்ளதை நான் கண்டுள்ளேன். புற்றுநோய்கள் கரைந்துள்ளதையும் இழந்த பார்வைகள் மீண்டுள்ளதையும் நான் பார்த்திருக்கிறேன். ரகசியத்தை அறியும் முன்னர் நான் 3 வருடங்களாக படிப்பதற்கு மூக்கு கண்ணாடி அணிந்து வந்துள்ளேன். ஒரு நாள் இரவு ரகசியம் குறித்த அறிவு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தது பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்த போது நான் என்ன படித்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிய என் மூக்கு கண்ணாடியை எடுத்தேன். திடீரென்று அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றேன். ஆஹா, நாம் என்ன காரியம் பண்ணிவிட்டோம் என்ற புரிதல் என்னை இடியென தாக்கியது. வயதாக ஆக கண் பார்வை மங்கும் என்று சமுதாயம் கற்றுக் கொடுத்த பாடத்தை நானும் கவனமாக கேட்டு வந்துள்ளேன். ஒரு புத்தகத்தையோ செய்தித்தாளையோ படிக்க தங்கள் கைகளை முன்னால் நீட்டி வைத்துக் கொள்ளும் பலரை நான் பார்த்திருக்கிறேன். வயதாகும் போது கண் பார்வை மங்கும் என்ற கருத்தை என் சிந்தனையில் ஏற்றியதன் மூலம் அதை என்னிடம் வரவழைத்து விட்டேன். நான் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை. ஆனால் நான் தான் அதற்கு காரணம். நான் எனக்கு வரவழைத்து கொண்டவற்றை எனது எண்ணங்கள் மூலம் மாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்ததால் உடனடியாக நான் 21 வயதாக இருந்தபோது எப்படி நன்றாக பார்த்தேனோ அவ்வளவு தெளிவாக பார்ப்பது போல கற்பனை செய்து கொண்டேன். இருளான உணவகங்களில், விமானங்களில், எனது கணினியில் நான் தெளிவாகவும் லகுவாகவும் பார்க்க முடிவதை மனத்திரையில் போட்டு பார்த்து கொண்டேன். என்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது, என்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டேன். தெளிவான பார்வை கொண்டுள்ளமைக்காக உற்சாகமான மனநிலையையும் உருவாக்கி கொண்டேன். நன்றியுணர்வுடன் இருந்தேன். 3 நாளில் என் பார்வை குறை நிவர்த்தியாகிவிட்டது.
இப்போது என்னால் மூக்கு கண்ணாடி இல்லாமலேயே தெளிவாக படிக்க முடிகிறது. ரகசியம் திரைப்படத்தில் தோன்றிய ஆசான்களில் ஒருவரான டாக்டர் பென் ஜான்சனிடம் நான் இப்படி செய்தேன் என்று கூறிய போது அவர் என்னிடம், 3 நாட்களில் நீங்கள் அதை செய்திருக்க வேண்டுமானால் உங்களது கண்களுக்கு என்ன நேர்ந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்களா என்று வினவினார். நான் தெரியாது, நல்ல வேளை நான் அறிந்திருக்கவில்லை. அதனால் அந்த எண்ணம் என் மூளைக்குள் போகவே இல்லை. என்னால் முடியும் என்று நான் அறிந்திருந்தேன். அதை விரைவாக செய்ய முடியும் என்றும் அறிந்திருந்தேன் என்று பதிலளித்தேன். சில சமயங்களில் குறைவான தகவலே சிறந்தது. டாக்டர் பென் ஜான்சன் தனது உடலில் இருந்த குணப்படுத்த முடியாத வியாதியை குணப்படுத்தி இருந்தார். அவருடைய கதையை ஒப்பிடும்போது என் பார்வை குறை மீட்பு ஒன்றும் பெரிய விஷயமாக எனக்கு படவில்லை. உண்மையில் நான் என் பார்வை ஒரே நாளில் சரியாகிவிடும் என்று எதிர்பார்த்திருந்தேன். அதனால் என் மனதில் 3 நாட்கள் என்பது ஒரு அற்புதமாகவே படவில்லை. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அது காலமும் அளவும் இல்லாத ஒன்று என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோயை குணப்படுத்துவது ஒரு முகப்பருவை குணப்படுத்துவது போல சுலபமானது. செயல்முறையில் மாற்றம் ஏதும் கிடையாது. வேறுபாடு நமது மனதில் மட்டும்தான் இருக்கிறது. உங்கள் உடலில் ஏதாவது உபாதைகளை நீங்கள் வரவழைத்து கொண்டிருந்தால் அதை உங்கள் மனதில் ஒரு முகப்பரு அளவு சிறியதாக சுருக்கிக் கொள்ளுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை துரத்துங்கள். பின் முழுமையான ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்துங்கள். குணப்படுத்த முடியாதது என்பதே கிடையாது. டாக்டர் ஜான் டிமார்டினி. குணப்படுத்தவே முடியாதது என்று கூறப்பட்டால் அதற்கு பொருள் அதை உள்ளிருந்து குணப்படுத்தலாம் என்று நான் எப்போதுமே கூறி வந்துள்ளேன். குணப்படுத்த முடியாதது என்று ஒன்றும் கிடையாது என்பதை நான் அறிவேன். அதை நம்பவும் செய்கிறேன். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் குணப்படுத்த முடியாதவை என்று முத்திரை குத்தப்பட்டிருந்த வியாதிகள் பின்னாளில் குணமாக்கப்பட்டுள்ளன. எனக்காக நான் உருவாக்கி கொண்டுள்ள உலகிலும் என் மனதிலும் குணப்படுத்த முடியாதது என்பதே கிடையாது. நான் உருவாக்கி கொண்டுள்ள இந்த உலகில் ஏகப்பட்ட இடம் இருக்கிறது. என்னோடும் ஏற்கனவே இங்கு இருப்பவர்களோடும் வந்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் அற்புதங்கள், தினசரி நிகழ்வுகள், ஒட்டுமொத்த அபரிமிதத்தால் இவ்வுலகு நிரம்பி வழிகிறது. அங்கு அனைத்து சிறப்பான விஷயங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் உறைந்து கிடக்கின்றன. நான் சொர்க்கத்தை வர்ணிப்பது போல உள்ளதா? ஆமாம், அது உண்மைதான். மைக்கேல் பெர்னார்டு பெக்வித். உங்களது வாழ்க்கையை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். உங்களையே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும். மோரிஸ் குட்மேன், நூலாசிரியர் மற்றும் சர்வதேச பேச்சாளர். என் கதை 1981 மார்ச் மாதம் 10ஆம் தேதி துவங்குகிறது. அந்த நாள் என் மொத்த வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. அந்த நாளை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. நான் ஓட்டிக்கொண்டிருந்த விமானம் திடீரென்று விழுந்து நொறுங்கியது. உடலின் எப்பகுதியையும் அசைக்க முடியாத நிலையில் நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். என் முதுகெலும்பு நொறுங்கி இருந்தது. கழுத்தருகே இருந்த முதல் 2 தண்டெலும்புகள் உடைந்திருந்தன. விழுங்கும் திறன் பாதிக்கப்பட்டிருந்தது. சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. என் உதர விதானம் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால் மூச்சு கூட விட முடியவில்லை. என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் கண்களை இமைப்பது மட்டும்தான். நான் வாழ்நாள் முழுவதும் படுத்த படுக்கையாக இருக்க வேண்டியதுதான் என்றும், கண்ணிமைப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது என்றும் மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அது என்னை பற்றி அவர்கள் கொண்டிருந்த பார்வை. அவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பது குறித்து நான் கவலைப்படவில்லை. என்னை பற்றி நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன் என்பதுதான் முக்கியம். நான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி மருத்துவமனையிலிருந்து நடந்து வெளியே போவதை என் மனதில் ஒளி காட்சியாக வடித்திருந்தேன். மருத்துவமனையில் இருந்தபோது என் வசம் இருந்த ஒரே விஷயம் என்னுடைய மனம்தான். உங்கள் மனம் உங்கள் கைகளில் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சீர் செய்து விடலாம். என்னை செயற்கை சுவாச கருவியோடு இணைத்திருந்தனர். என் உதரவிதானம் பாதிக்கப்பட்டிருந்ததால் என்னால் மீண்டும் தன்னிச்சையாக சுவாசிக்க இயலாது என்று மருத்துவர்கள் கூறினர்.
ஆழமாக மூச்சு விடு, ஆழமாக மூச்சு விடு என்று ஒரு சிறு குரல் என்னுள் ஒலித்து கொண்டே இருந்தது. இறுதியில் என்னை செயற்கை கருவியிலிருந்து விடுவித்தனர். அது எப்படி நிகழ்ந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை. என் குறிக்கோளிலிருந்தும் என் முன்னோக்கு பார்வையிலிருந்தும் என்னை திசை திருப்பும் எதையும் என் மனதிற்குள் அனுமதிக்கும் நிலையில் நான் இல்லை. கிறிஸ்துமஸ் அன்று மருத்துவமனையில் இருந்து நடந்து வெளியே செல்வதென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டேன். அப்படியே செய்யவும் செய்தேன். என் 2 கால்களாலும் நடந்து மருத்துவமனையில் இருந்து வெளியேறினேன். அது சாத்தியமே இல்லை என்று அவர்கள் கூறினர். அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு என் வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தி சொல்ல விரும்பினாள். அவர்கள் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று கூற விரும்பினாள். நான் அதை 6 வார்த்தைகளில் இப்படி கூறுவேன். தான் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே ஆகிறான் மனிதன். மோரிஸ் குட்மேன் அதிசய மனிதன் என்று அழைக்கப்பட்டவர். அவரது கதையை ரகசியத்திற்காக தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் மனித மனதின் எல்லையற்ற சாத்திய கூற்றையும் பிரமிக்க வைக்கும் அதன் சக்தியையும் அது எடுத்துரைப்பதால்தான். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை கொண்டு வரக்கூடிய சக்தி நம்முள் இருக்கிறது என்பதை மோரிஸ் அறிந்திருந்தார். எல்லாமே சாத்தியம். சிந்தனை, கற்பனை மற்றும் மனதார உணர்தல் ஆகியவற்றின் மூலமாக இழந்து போன தங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மோரிஸ் குட்மேனின் கதை உத்வேகம் அளித்துள்ளது. ரகசியம் திரைப்படம் வெளியான பிறகு அப்படத்தை பார்த்ததனால் தங்களுடைய உடலில் இருந்த பல்வேறுபட்ட வியாதிகள் கரைந்து மறைந்து போனதை குறிப்பிட்டு, எங்களுக்கு வந்த ஆயிரக்கணக்கான அற்புத கதைகளால் நாங்கள் திக்குமுக்காடி போனோம். நீங்கள் நம்பும்போது எதுவுமே சாத்தியம். ஆரோக்கியம் குறித்த இவ்வத்தியாயத்தை டாக்டர் பென் ஜான்சனின் மேற்கோளோடு முடிக்கிறேன். நாம் இப்போது உயிர் சக்தி மருத்துவத்தின் சகாப்தத்தில் இருக்கிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் அலைவரிசை இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு அலைவரிசையை மாற்ற வேண்டும் அல்லது அதற்கு நேரெதிரான அலைவரிசை ஒன்றை உருவாக்க வேண்டும். உலகில் உள்ள எதையும் அவ்வளவு சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். அது ஏதாவது ஒரு வியாதியாக இருக்கலாம் அல்லது உணர்ச்சி தொடர்பான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விஷயம் இது! நாம் இதுவரை எதிர்கொண்டதிலேயே மிகப்பெரிய இதுதான். இரத்தின சுருக்கமாய் ரகசியம். ஈர்ப்பு விதியின் நடைமுறையை செயல்பாட்டின் நிரூபணம்தான் பிளாஸ்போ விளைவு. ஒரு நோயாளி ஒரு மாத்திரை தன்னை குணப்படுத்தும் என்று நம்பினால் தான் நம்புவதை பெறுகிறார், குணமாகிறார். வெளியில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஆரோக்கியத்தின் மீது முழு கவனம் செலுத்துவதை நாம் ஒவ்வொருவரும் நம்முள் செய்து கொள்ளலாம். சிரிப்பு மகிழ்ச்சியை கவர்ந்தெழுக்கிறது, எதிர்மறை விஷயங்களை வெளியேற்றுகிறது, அதிசயமான குணமாதல்களுக்கு வழிவகுக்கிறது. எண்ணங்கள் மூலமும் வியாதிகளை கவனித்து அதற்கு கவனம் அளிப்பதன் மூலமும் நாம் நம் உடலில் வியாதிகள் நிலைத்திருக்க வழிவகுக்கிறோம். உங்களுக்கு எப்போதாவது உடல்நலை குறைவு ஏற்பட்டால் அது குறித்து பேசாதீர்கள். அவ்வியாதி மேலும் பெருக வேண்டுமென்றால் மட்டும் பேசுங்கள். மக்கள் வியாதி பற்றி பேசுவதை கவனிக்கும் போது நீங்கள் அதற்கு ஆற்றல் அளிக்கிறீர்கள். மாறாக உரையாடலை நல்ல விஷயத்திற்கு திருப்புங்கள். அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக உங்கள் மனதில் உருவகப்படுத்தி அந்த சக்திமிக்க எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு அனுப்புங்கள். வயதாதல் குறித்த சில நம்பிக்கைகள் நம் மனதில் ஆழ பதிந்துள்ளன. அவற்றை உங்களது மனதிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். ஆரோக்கியம் மற்றும் மாறாத இளமை குறித்து கவனம் செலுத்துங்கள். வயதாதல் மற்றும் வியாதி குறித்து சமுதாயம் கொண்டிருக்கும் கருத்துகளுக்கு செவி சாய்க்காதீர்கள். எதிர்மறையான எண்ணங்களால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தொடரும். ஓம்.